வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 116 to 171க்கு ஃபுல் மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போய் நீங்கள் வந்து வைவா அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வைவாஎஸ் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 14-15 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன போஸ்ட்னா காப்பியர்ஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீன்லெஸ் ஒர்க்கர், ஸ்கேவஞ்சர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இமீடியட்டாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். நீங்கள் இன்றைக்கே கூட எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் நேம் லிஸ்ட்டோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் யார் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற நேம் வந்துடும். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து கொடுத்துருக்கிறது இப்போ கரண்ட் அப்டேட் இது மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிட்ட உங்களோட மார்க்ஸ் என்ன, அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸு, நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, வைவா வாய்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, டோட்டலாக உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ, இதை தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. பட் அடுத்து வந்து நீங்கள் நேம் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். இமீடியட்டாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா இப்போ தான் மார்க் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இன்னைக்குள்ளவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லைனா நாளைக்காவது உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் உங்கள் நேமோடயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஜாயினிங் டேட் எப்போ, என்ன அடுத்த ப்ரொசீஜர் என்ன, அது எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 336 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஃபைண்ட் போட்டு கூட உங்கள் நம்பர் கொடுங்க. இந்த லிஸ்ட்டில் பிடிஎஃப்ல கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் நம்பருக்கு நேராக எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஈகராக செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் நேம் வர பார்த்துக்கலாம். பட் இன்றைக்குள்ளவே வெப்சைட்டில் செக் பண்ணிட்டே இருங்க. வந்தாலும் நாங்களும் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.